இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 57 66 முடிய திருமுழுக்கு யோவானுக்கு பெயர் சூட்டுகின்ற அந்த நிகழ்வு, எலிசபெத்து பேறுகாலம் நெருங்கியது. ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அன்பானவர்களே, இந்த பெயர் யாருக்கு கொடுக்கப்பட்டது? செக்கரியாவுக்கு, திருமுழுக்கு யோவானுடைய தகப்பனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பெயரை சூட்ட வேண்டும் என்று தூதர் வழியாக கடவுள் சொல்லி அனுப்பியிருக்கிறார். குறிப்பிட்ட பெயரை ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் அவன் பிறக்கும் முன்பே தேர்ந்தெடுக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் என் நிலையில் அவன் வாழ்வு அமைய வேண்டும் என்று அவர் திட்டமிடுகிறார். அப்படின்னா ஃபேட்டு இல்லை, விதி இல்லை. அவர் மிகுந்த விருப்பத்தோடு, மிகுந்த ஆசீரோடு அதை குறிப்பிட்டு வைக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய ஆசீர் உண்டு. கடவுளுடைய திட்டப்படி பெயர் வைக்கப்பட்டுள்ளது. கடவுளுடைய திட்டப்படி இந்த குடும்பத்தில் நாம் பிறந்திருக்கிறோம், இந்த ஊரில் பிறந்திருக்கிறோம். எல்லாம் கடவுளுடைய திட்டம். அவருடைய திட்டம் 29:11 எரேமியா புத்தகத்தில் வாசிக்கிறோம். என்னுடைய திட்டமோ உங்களுக்கு வளமான வாழ்வை தருகின்ற திட்டமே, கடவுள் சொல்லுகிறார். ஆகையினால் அவருடைய திட்டப்படி பெயரிடப்படுகிறது. அவருடைய திட்டப்படியே நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய திட்டப்படியே நமக்கு இந்த குடும்பத்தில், இந்த ஊரில் நாம் பிறந்திருக்கிறோம் என்றால் என்ன பொருள்? அவருடைய திட்டத்தின்படி நமக்கு வளமான வாழ்வு உண்டு. ஏன் சில பேர் பிச்சைக்காரனா இருக்கிறான், சில பேர் குபேரனா இருக்கிறான், சில பேர் திருடி பிழைக்கிறான், சில பேர் கொள்ளை அடிக்கிறான், சில பேர் நேர்மையாளர்களாக இருக்கிறாங்க. காரணம் என்ன? அந்த கடவுளுடைய திட்டத்தை மனதிலே வைத்து அவர்களுக்கு தெரியாது இல்லையா? அந்த மனசாட்சி வழியாக கடவுள் பேசுகின்ற குரலுக்கு ஏற்ப அவர்கள் நடக்கிறார்கள். கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவர்கள் நடக்கிறார்கள். அதனுடைய விளைவு கடவுளுடைய திட்டம் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அதனால் அவர்கள் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறார்கள். கடவுளுடைய இரக்கத்தை அவர்கள் அனுதினமும் அனுபவிக்கிறார்கள். அதுதான் காரணம். அன்பானவர்களே, ஆகையினால் திருமுழுக்கு யோவானுக்கு பெயரிடப்பட்டதை போல நமக்கு ஒருவேளை நம்முடைய தாய் தகப்பனுக்கு இந்த பெயரை இட வேண்டும் என்று கடவுள் ஒரு தூதர் வழியாக சொல்லி அனுப்பவில்லை. யாரோ ஒருவர் தேர்ந்தெடுக்கிறார் இல்லையா? அப்பா அல்லது அம்மா அல்லது பாட்டி தாத்தா யாரோ பேரை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் அது கடவுளுடைய குரல். அது அமாவாசைன்னு வைப்பாங்க, வெள்ளைச்சாமின்னு வைப்பாங்க. அது கடவுளுடைய திட்டம். அந்த திட்டத்தை, வளமான திட்டத்தை வாழ்விலே அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த பிறக்கின்ற குழந்தை வளர்க்கப்படுவதில் கவனம் செலுத்த வேண்டும். அது கடவுளுடைய குழந்தை. அந்த குழந்தையை வழிநடத்துவதில், நெறிப்படுத்தி வழிநடத்துவதில் பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டும். அது கடவுளுடைய குழந்தை. கடவுளுடைய திட்டத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் கடவுளுடைய கட்டளைக்கு ஏற்ப அந்த குழந்தை வளர்ந்தால் வளமான வாழ்விற்கான திட்டமே ஒழிய வேறு அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் கருவில் உருவாகும் முன்பே தேர்ந்தெடுக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு குடும்பத்தை கொடுக்கிறீர், ஒரு பெயரை கொடுக்கிறீர், ஒரு ஊரை கொடுக்கிறீர். இவ்வாறு உம்முடைய திட்டத்தின்படியே இவைகளெல்லாம் நடைபெறுகிறது. ஆனால் வளர்வதிலே, வளர்க்கப்படுவதிலே, வாழ்வதிலே நாங்கள் உம்முடைய திட்டத்திற்கேற்ப, உம்முடைய கட்டளைகளுக்கு ஏற்ப நடக்காதவர்களாக இருக்கும் பொழுது உம்முடைய இரக்கத்தை தவற விடுகிறோம், உம்முடைய பாதுகாப்பை தவற விடுகிறோம், உம்முடைய அன்பை நாங்கள் தவற விடுகிறோம், அழிந்து போகிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிருந்து உம்முடைய திட்டத்தின்படி வளமான வாழ்வை பெற்றுக்கொள்ள
உம்முடைய கட்டளைகளுக்கு ஏற்ப நடக்க செய்தருளும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.